கங்கை அமரனின் இளைய மகனான பிரேம்ஜி அவர்களுக்கும் இந்து என்பவங்களுக்கும் கடந்த வருடம் திருமணம் நடந்தது. சமீபத்தில் தான் அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, படங்களில் நடிக்கிறது, கான்சர்ட்டில் கலந்துக்கிறது அப்படின்னு ரொம்பவே கரியர்லேயும் பிஸியாக இருக்கிறாரு பிரேம்ஜி அமரனுடைய இன்ஸ்டா பக்கத்தில் ஸ்டோரி சென்சேஷனல் ஆகியிருக்கு. கங்கை அமரனுடைய மகன்களில் ஒருவர் தான் பிரேம்ஜி. லண்டனில் இசை தொடர்பான படிப்பை படிச்சுட்டு யுவன் சங்கர் ராஜாவிடம் பணியாற்றினார். இசையில் பிஸியாக இருந்த அவரை வல்லவன் படத்தின் மூலமாக நடிகராக மாற்றினார் சிம்பு. அந்த படத்துக்கு பிறகு தொடர்ந்து வெங்கட் பிரபுவின் இயக்கத்தில் நடிப்பதை வழக்கமாக வச்சிருந்தார். சிவகார்த்திகேயன் கூட ஒருமுறை வெங்கட் பிரபு கதை இல்லாமல் கூட படம் செய்வார், ஆனால் தம்பி இல்லாமல் படம் செய்ய மாட்டார்னு கலாய்ச்சி நினைவு கூர்ந்தது. நடிப்பில் பிஸியாக இருந்தாலும் இசையையும் பிரேம்ஜி அவர்கள் விடலை. கோவா படத்தினுடைய பாடல்களுக்கு யுவன் இசையமைக்க அந்த படத்தின் பின்னணி இசையை பிரேம் கவனிச்சிட்டு இருந்தார். அதேபோல் என்னமோ நடக்குது, அச்சமின்றி, ஆர்கே நகர், தமிழ் ராக்கர்ஸ் உள்ளிட்ட படங்களுக்கு இசையமைக்கவும் பண்ணியிருக்கார். வெங்கட் பிரபு இருக்கக்கூடிய பார்ட்டி படத்துக்கும் பிரேம் தான் இசை. ஆனால் படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. நடிப்புக்கும் இசைக்கும் பிரேம்ஜி எப்படி ஃபேமஸோ அதே போல் சிங்கிளுக்கு சில காலம் ஃபேமஸாக இருந்தார். தான் அணிந்து வரக்கூடிய டிஷர்ட்கள் எல்லாம் சிங்கிள் தான் கெத்து அப்படின்ற வாசகம் இடம் இருக்கும். கடைசி வரை அவர் சிங்கிளாக தான் இருப்பார்னு பலரும் நினைச்சாங்க. ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக கடந்த வருடம் சேலத்தை சேர்ந்த இந்து அப்படின்றவரை திருமணம் பண்ணார். பலரும் இவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தாங்க. அதே போல் இப்போ அவருக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. சமீபத்தில் கூட யுவனினுடைய கான்செர்ட்டில் அவர் மேடையேறி பாடி அப்ளாஸை அள்ளி இருந்தார். திருமணமானதில் இருந்தே பொறுப்புள்ள குடும்பஸ்தனாக மாறிட்டார் அப்படின்னு பிரேமுக்கு நெருக்கமானவர்கள் சொல்லி வராங்க. அவருமே சில மேடைகளில் அதை அக்செப்ட் பண்ணியிருக்கார். இந்த நிலையில் பிரேம்ஜியினுடைய இன்ஸ்டா ஸ்டோரி ஒன்று ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. சென்னை ஏர்போர்ட்டில் வைத்து பீர் ஒன்றை கிளாஸில் ஊற்றி வைத்து வீடியோ எடுத்திருக்கக்கூடிய அவர் தாய்லாந்து விமான நிலையத்தில் டின் பீரை திறந்து வைத்தபடி வீடியோவாக போட்டிருக்கார். இதை பார்த்த ரசிகர்களோ, அட பிரேம்ஜி வாழ்கிறாருப்பா, வீட்டில் பெர்மிஷன் கிடைப்பதில்லை போல, அதனால தான் தாய்லாந்து போகும்போது சென்னையிலேருந்தே பார்ட்டி ஆரம்பிச்சிட்டாருன்னு ஜாலியாக கமெண்ட் பண்ணி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவரை பற்றினதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.